ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தாலே அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் 5ஆம் தேதிக்குள்ளாக நாம் கடந்து வரும்படியாக தேவன் நம்மளை தந்திருக்கிற இந்த பெரிய ஆசீர்வாதத்தை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய கிருபையும் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வரும்படியான கிருபை கொடுத்திருக்கீங்க. இந்த 9வது மாதத்தை காண செய்து 4 நாட்கள் எங்களோடு கூட இருந்த 5ஆம் தேதியிலே காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க ஆவியான தந்த பெரிய கிருபைகளுக்காக சோத்திரம். இந்த வேளையிலே ஆவியானுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். வர வேண்டிய பிள்ளைகளை திருதமாக ஆண்டவரே, இந்த ஆன்லைனில் கலந்து கொள்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் கலந்து கொள்ளும்படியான ஒரு கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற வேளையிலும் ஆண்டவர் செய்திகளிலும் தேவனுடைய பிரசனம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 280வது பாடலை நாம் பாடுவோம். உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். 280வது பாடல். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்த நண்டு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரப்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரப்பொருளே. தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஏந்தளித்தேன். தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஏந்தளித்தேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயாய் புது பலத்தாய் புதிய கிருபை புது கவியாய். புது எண்ணெயாய் புது பலத்தாய் புதிய கிருபை புது கவியாய். நிரப்பினிதா நடத்துகின்றே, நூதன சாலோமே சேர்த்திடுவே. நிரப்பினிதா நடத்துகின்றே, நூதன சாலோமே சேர்த்திடுவே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கே உதவி எனக்களித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கே உதவி எனக்களித்தே. திசை கெட்டெங்கோ அலைந்திடாமே, தீவிர வந்தனை தாங்குகின்றேன். திசை கெட்டெங்கோ அலைந்திடாமே, தீவிர வந்தனை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும்
பொங்குதே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. வேத பகுதியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 38 கடைசி வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 38 கடைசி முடிய நாம் அனைவரும் சேர்ந்தே வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரேரித்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் திரும்ப வாழ்த்துகிறேன். நம்முடைய திருச்சபையிலே ஆராதனையானது புதன்கிழமை காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறும். அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அதோடு கூட வருகிற வாரமும் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைனில் தான் ஆராதனை. அதில் நீங்கள் இந்த ஆன்லைனில் கலந்து கொள்ளும்படியாக கூட உங்களை அன்புடன் அழைக்கிறேன். விசேஷமாக இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகளுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான குடும்பங்களுக்காக நான் மனதார நன்றிகளையும் மனதார வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே புதிதான ஆசீர்வாதத்தை, அன்றைக்கு ஆபிரகாம் சாராள் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து மென்மேலுமாக அவர் ஆசீர்வாதமாய் மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாட்களிலே முக்கியமாக ஆசிரியர் தினமாக நம்முடைய தமிழ்நாடு கொண்டாடுகிறது. அருமையான ஆசிரியராக பணியாற்றுகிற அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக, அடியின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஆசிரியர் பணியானது உன்னதமான பணி. இந்த பணியிலே கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. நீங்கள் பணியாற்றுகிற உங்கள் பள்ளியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் கிருபை தருவாராக. அருமையான பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். முக்கியமாக இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்து திரும்பமாக நாம் துதி நாராதிக்கலாம் கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே எங்களுடைய திருச்சபையில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் மட்டுமல்ல, அனைத்து ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதமான ஒரு பணியை அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்கள் தான் அவர்கள். அநேகரை இந்த தேசத்தில் ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சரீர சுக பலனை கொடுங்க. அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். முக்கியமாக அவர்கள் பணியாற்றுகிற அந்த பள்ளியானது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அவர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்க அந்த பிள்ளைகளும் அவர்கள் மேலே அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாங்க. ஆண்டவர், நீ சொன்னீங்க, நான் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் தாமே நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க. நல்ல ஆலோசனை கொடுத்து எப்படி அந்த பிள்ளைகளை நடத்த என்பதை நீ கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே முக்கியமாக இன்றைக்கு திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகள், இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்தோட ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் எப்போது நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் இருந்த இடத்திலே இருந்து நாம் ஒரு சில கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போம். திருப்பாதத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கோம். நாம் இருக்கிற இடங்களே தேவன் இருக்கிற இடம். இங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் சொன்ன ஆண்டவர்.
இன்றைக்கு உங்கள் வீட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய பாதத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உண்மையாகவே கருத்தாய் விசாரிக்கிற தேவன். ஆண்டவர் விசாரித்து அதுக்குண்டான பலனை கொடுக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தின் நேராக வரும்போது எல்லா கவலைகளையும், எல்லா பாடுகளையும், எல்லா விளைவினத்தையும் மாற்றி புதிய பலத்தோடு கூட சுகத்தோடு கூட வைக்கிறார். அதனால் ஆண்டவரிடத்தில் நாம் கடந்து வந்திருக்கிற நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய பாதத்துக்குள்ளாக நம்ம அர்ப்பணம் செய்வோமாக. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரே இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதலுக்காக அநேகர் ஏங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே வரும்போது அந்த களைப்புகளை மாற்றி இளைப்பாறுதல் கொடுக்கிற ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார். சிலுவை நிழலின் தஞ்சம், சுகமான் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழலின் தஞ்சம், சுகமான் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரே இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய துன்பமான நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் கருத்தாய் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மளுக்கு வருகிற துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் மாற்றுகிறவர் தான். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அவர் கருத்தாய் விசாரித்து உண்மையாகவே நமக்குண்டான அந்த துன்பங்களிலிருந்து அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அதனால ஆண்டவற்றில் கேட்போம், ஆண்டவரே என்னை விசாரித்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தாங்க கேட்போம். நோக்கி பார்க்கிறவங்கள் பிரகாசம் அடைகிறது, அவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவரை நோக்கி பார்க்கிறவங்கள் பிரகாசம் அடைகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கேட்போம், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறவங்களே வெட்கப்படுத்தாத பிரகாசிக்கிற செய்த தேவன், இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஆமாண்டவரே, உடைய சமூகத்தினராய் வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே பிரகாசத்தை கொடுத்து உடைய அன்பை இன்னும் நாங்கள் மகிமைப்படுத்த உடைய நாமத்தை வைத்து எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். இன்றைக்கு இந்த 9வது மாதத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே 5ஆம் தேதியிலே வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேக கவலைக்குள்ளாக இருப்பது உண்டு.
பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்கூலுக்கு போயிருக்கிற நேரத்திலே நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு கவலை. ஆசிரியர்கள் தாங்கள் பணியாற்றுவதற்காக பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களும் தங்களை குறித்து ஒரு கவலைகள் இருப்பதுண்டு. இந்த கொரோனா வைரஸ் ஆனது நமக்கு வருமோ என்று ஒரு அச்ச உணர்வோடு கூட, ஒரு கவலையோடு கூட இன்னைக்கு காணப்படுவதுண்டு. பிள்ளைகளை அனுப்பிவிட்டு பெற்றோர்கள் வீட்டிலே கவலையோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட வருமானம் இல்லாத சூழ்நிலையிலே கவலையோடு இருக்கிறோம். தன்னுடைய வருமானம் குறைந்து போகும்போது அநேகர் இருக்கிறது. இன்னைக்கு அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27 வசனம் சொல்கிறார், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுவதனாலே நாம் எந்த விதத்திலும் நம் சரீரத்தை கூட்ட முடியாது. ஒரு அளவு கூட நம்மளால் அது கூட்ட முடியாது. அதனால் இன்றைக்கு அருமையானவர்களே, நம்முடைய கவலைகளை அப்போ என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? யாரிடத்திலாவது கவலையை பற்றி சொன்னால் நம்மளை காட்டிலும் கவலை அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கவலைகள் ஒருவருக்கு ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அந்த கவலை நம்மளை விட்டு போகுவது கூட நாம் போய் சொல்லுகிற போது அவர்களுக்கு இருக்கிற கவலையை நம்மிடத்தில் சொல்வார்கள். நம்முடைய கவலையை சொல்ல வேண்டும் என்று நாம் போகிற சமயத்திலே அவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற கவலைகள் நம்மிடத்தில் சொல்வார்கள். இதே இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிகமாக காணப்படுகிறது. அதனால தான் வேதம் நான் சொல்லுகிற 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் வைத்து விடுங்கள். இன்னைக்கு அருமையானவர்களே, நம்முடைய கவலைகளை நான் வைத்து இல்லாதபடி அந்த கவலைப்படுதலே நம்முடைய ஒரு சரீரத்தை ஒரு முழம் கூட கூட்ட முடியாத சூழ்நிலையிலே நாம் யாரிடத்தில் அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. அவரிடத்தில் கவலைகள் நாம் இன்னும் சேர்த்து வாங்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்துடுங்கள். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கவலைகளை ஆண்டோர் மேல் வைக்க வேண்டும். அதான் சொல்ல, வருத்தப்பட்டு பாரசுமக்க நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது வேலை செய்வது அதில் கவலை வருகிறது. அதான் இயேசு மார்த்தாளை அநேக காரியங்களை குறித்து கவலைக்கப்படுகிறாய். இன்னைக்கு நம்முடைய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கவலைக்குள்ளாய் கொண்டு வருகிறது. ஆனால் இந்த கவலைகளை நான் வைத்து கொண்டிருப்பதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. கவலை அவர்தான் நம்முடைய தெய்வம். அந்த ஆண்டவரிடத்திலே உங்களுடைய கவலைகளை வைத்து விட வேண்டும். போன வாரத்தில் கூட நான் பார்க்கலாம், 38 வருடமாயிருந்த அந்த வியாதி உள்ள மனிதன் ஆண்டவர் அவர் தேடி போகும்போது அப்படி சொல்கிறார், நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்கிறான், என்னை இந்த குளத்திலே தூக்கி விடுவதற்கு ஒரு மனிதனும் இல்லை. அதன் மூலமாக அந்த குளம் கலக்கப்படும் போது யாராவது இறங்கி விடுகிறார்கள், என்னை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். அவன் மனிதனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவரை தேடி வந்தவர் இயேசு. அவருக்கு அந்த 38 வருஷமா இருந்த மகன் என்னை ஒருவரும் தூக்கி விடலை என்று சொல்லி கவலையோடு இருக்கிறார். அந்த 38 வருஷம் உள்ள கவலைகளை மாற்றுவதற்காக இயேசு வந்து கேட்கிறார், நீ சுகம் பெற விரும்புகிறாய் என்று கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லையே. இன்னைக்கு அருமையானவர்கள், அந்த இடத்துல தான் இயேசு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். இப்பொழுது 38 வருஷம் உள்ள கவலை, மனிதனை பார்த்து கொண்டிருந்த கவலை, இப்பொழுது இயேசுவை அவன் பார்க்க ஆரம்பித்த உடனே சொல்கிறான், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே நடந்தான். அவனிடத்தில் 38 வருஷம் உள்ள அந்த என்றால், இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கவலையோடு கூட நீங்கள் நாட்களாக இருக்கலாம். இத்தனை மாதங்கள் நான் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லலாம். இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு கவலை இருக்கலாம். ஆனால் எந்த கவலை இருந்தாலும், எப்படிப்பட்ட கவலை இருந்தாலும், நீங்க வைக்க வேண்டிய ஒரே இடம் இயேசு மட்டும்தான். நீங்கள் அந்த ஆழத்தில் நம்முடைய கவலைகளை வைக்க வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன்
சுகவீனமாயிருக்கிறார். அப்பொழுது இயேசு தாமிதான் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. உடனே இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்திலே 55வது சங்கீதம் 55 22வது வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இன்றைக்கு நாம் சுமந்து கொண்டிருக்கிற கவலைகள், நாம் சுமந்து கொண்டிருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வைத்து விடும். அவர் சுமக்க ஆவலா இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்து இருக்கிறார். அவர் சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் வைப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வைத்து விடுவோம், அவர் சுமந்து கொள்வார். ஏனென்றால் அவர் நம்ம பரம தகப்பன், அவர் நமக்கு பரம தகப்பன். அந்த தகப்படத்திலே நாம் எல்லா கவலைகளையும் நாம் என்ன செய்வோம், வைப்போம். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவாராக. ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், கர்த்தர் மேல் வைக்கிறது மட்டுமல்ல, கர்த்தரிடத்தில் நாம் என்ன செய்யணும், தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய கவலையெல்லாம் நம்ம தெரியப்படுத்த சொல்ல வேண்டும். எப்போதும் சொல்லிக்கொண்டு வைக்கிறது மட்டுமல்ல, இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம்னா அதை சொல்லுவதற்கு ரொம்ப என்ன செய்ய, அது சொல்லுவது என்றால் என்ன, ஜெபிக்க வேண்டும் எப்போதும். அதை சொல்கிறார் நான் பிலிப்பியர் 4:6, நீ ஒன்றுக்கு கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்துடைய ஜபத்தில் வேண்டியது அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். வைப்பது மட்டுமல்ல, நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்வோம்னா ஒரு நாள் வச்சுட்டு திரும்ப வந்துடுவோம். நம்ம ஒரு நாள் வச்சுட்டு திரும்ப வந்துடும். அப்படியே கிடையாது. வைத்தவர்கள் சொல்ல வேண்டும். வைப்பவர்கள் எப்போதும் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் சோத்திரத்துக்குடைய ஜபத்தினாலும் வேண்டுனாலும் தெரியப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும், தெரியப்படுத்த கொண்டு இருக்கணும். இன்றைக்கு சொல்லுவோம் அல்லவா, ஒரு இடத்துல போனால், ஒரு வேலை வாய்ப்பு போனால் ஒரு நாளை போய்ட்டு மற்ற உடனே பார்த்தாது திரும்பமாக ஒரு மூவ் பண்ணுவோம். ஒரு காரியம் நடைபெறுவதற்கு அவர்கள் எத்தனையோ முறை அணுகுவோம். அந்த காரியம் நடைபெறும். அதே போல தான் ஆண்டவரிடத்தில் எப்போதும் நம்ம என்ன செய்யணும், சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய கவலைகளை எப்போதும் நம்ம சொல்லும் போலதான் அந்த கவலைகள் நம்முடைய விட்டு என்ன செய்யப்படுது, மாற்றப்படுகிறதா இருக்கிறது. மாற்கு எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம், மாற்கு 4ஆம் அதிகாரம், அங்கே நம்மளுக்கு ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே அவர் சாயங்கால வேளையிலே அக்கறைக்கு போக வாருங்கள் என்று சொன்னார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனால் வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அங்கே 37ஆம் வசனம், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பிணையத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் எழும்பி போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? படகிலே இயேசு போகிறார், சீஷர்களும் போகிறார்கள். ஆனால் இப்பொழுதோ இயேசு சொல்லி அங்கே பலத்த காற்று வீசப்படுகிறது. ஆனால் பலத்த காற்று வீசப்படுகிற வேளையிலே இயேசு அங்கே அடித்தட்டத்திலே படுத்துக்க இருக்கிறார். இப்பொழுதோ சீசர்கள் என்ன செய்கிறார்கள், உமக்கு நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? மடிந்து போனால் அவரும் சேர்ந்தா மடிந்து போக வேண்டும். ஆனால் இவர்கள் சொல்ல, நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? உடனே தான் எலிசே சொல்கிறார், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று. அப்பொழுது காற்று நின்று போயிற்று. அப்பொழுதுதான் சொல்கிறார் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டா? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி காணப்பட்டீர்கள்? இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இந்த பயத்தை நீக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலே நம்முடைய கவலைகளை சொல்லுவோமாக. கர்த்தரிடத்திலே நாம் கவலைகளை சொல்லும்போது நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய எல்லா கவலைகளையும் அவர் நமக்கு மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அங்கே சங்கீதம் 118:5 சொல்லுகிறார், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
கர்த்தர் என்னை கேட்டரில் விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ இன்றைக்கு அருமையானவர்களே, நம்முடைய நெருக்கமான இந்த சூழ்நிலையிலே, கவலைப்படுகிற வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. முதலாவது பார்த்தோம், கர்த்தரிடத்திலே நம்முடைய பாரத்தை வைப்போம். ரெண்டாவது பார்க்கிறோம், நாம் கர்த்தரிடத்திலே சொல்லுவோம். இன்றைக்கு அருமையானவர்களே, அங்கே இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அங்கே மார்க்கெலின் சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். மார்க்கெலின் சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு குருடன், பச்சைமையான குருடன் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். ஆனால் அவங்க பேசாதிருக்கும்படி அவர்களை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிடுகிறான். அப்போ அதிகமாய் அவன் கூப்பிடுகிற காரணத்தாலே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவன் அழைத்து வர சொன்னதுனாலே அவனுக்கு இருக்கிற அந்த காரியம் உடனே அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தரிடத்திலே நாம் சொல்லுகிறோமா? குருடன் கர்த்தரிடத்திலே தன்னுடைய பாரத்தை வைக்கிறான். முதல்ல வைப்பது மட்டும் இல்லை, அவர் சொல்லுகிறான். மூன்றாவது பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே கவலையை மறக்க வேண்டும். கவலைகளை நாம் வைக்கிறோம், கவலைகளை தெரியப்படுத்துகிறோம். மூன்றாவது, கவலைகளை மறந்து விட வேண்டும். கர்த்தரிடத்தில் சொன்னதை திரும்பவும் அதை மறந்து விட அவர் பார்த்து கொள்வார் என்ன நம்பிக்கை நமக்குள்ளாய் வர வேண்டும். நாம் என்ன சொல்லுவோம் என்றால், நமக்கு கவலையை வச்சுவிட்டு இது நம்மகிட்ட போயிட்டா இல்லையா என்று டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. இந்த பர்திமேயு குருடனுடைய வாழ்க்கையில் அதை அப்படி நீங்கள் பார்க்கலாம். அங்கே பார்க்கும்போது அந்த மார்க்கெலின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள் எழுந்து உன்னை அழைக்கிறார் என்று சொன்னே அவன் வருகிறான். அவன் எப்படி வருகிறான் பாருங்கள். தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். மேல் வஸ்திரத்தை எரிந்து விடுகிறான். ஏன் எரிந்து விடுகிறான் என்றால், அந்த மேல் வஸ்திரம்தான் அவனுடைய வாழ்க்கையில் பிச்சைக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஒரு பிச்சைக்காரனுக்கு அடையாளமாக அந்த மேல் வஸ்திரம் இருந்தது. இப்பொழுது இயேசு என்னை அழைக்கிறார் என்ற உடனே, இன்னும் எனக்கு அந்த மேல் வஸ்திரம் தேவையில்லை, எனக்கு அந்த மேல் வஸ்திரம் தேவையில்லை என்று சொல்லி அதை தூக்கி போயிட்டு விட்டு ஆண்டவரிடத்தில் வருகிறான். அவன் சொல்கிறான், அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் என்று சொன்னான். இயேசு நீங்க போகலாம், உன் விசுவாசனே ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். அவன் இயேசுவிடத்தில் போகும்போது தன்னுடைய இருக்கிற அந்த தொழிலை, இன்றைக்கு சொல்ல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிச்சைக்காரர்கள், அந்த தொழிலை, அந்த வேஷத்தை அவன் தூக்கி எறிந்து விடுகிறான். இது எனக்கு தேவையில்லை, ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு பார்வை கொடுப்பார், தாவீதின் குமாரன் எனக்கு பார்வை கொடுப்பார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடத்தில் பாரத்தை வைக்கிறோம், ஆண்டவரிடத்தில் நம்ம கவலைகளை சொல்லுகிறோம். ஆனால் திரும்பமாக என்ன செய்கிறோம்? அதை எடுத்து புரட்டி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. நீங்கள் தூக்கி போட்டதை தூக்கி போடுங்கள், கர்த்தர் பின்னாடி பார்த்து கொள்வார். உங்கள் கவலைகளை தூக்கி வைத்து விட்டீர்களா, கடவுள் பார்த்துக்கிடுவார். ஆனால் திரும்பமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால், அதை என்ன செய்கிறோம்? யோசித்து பிரட்டி கொண்டு இருக்கிறோம். நம்மளை விட்டு போயிட்டா நம்ம நிறைவேற சொல்லுவோம். சில நேரத்தில் ஜுரம் ஏதோ இருக்கும், ஜுரம் நம்ம விட்டு போயிடும். ஆனால் திரும்பவே பார்ப்பேன், எனக்கு ஜுரம் இருக்கான்னு பாருங்க டாக்டர், எனக்கு சளி இருக்கான்னு பாருங்க டாக்டர். திரும்பமாக நம்ம பரிசோதித்து. அப்படி அல்ல. நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்க போயிடும். நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 35வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7:35 இப்படியாக சொல்லுகிறது வசனத்தை, நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்று நீங்கள் கவலையை அல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும்.
உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறார். சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் தகுதியாய் இருக்கும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நீ கவலை இல்லாமல் கர்த்தரையே பிடித்து கொள்ள வேண்டும். அந்த பத்திரமைக்குள்ள கடவுளை பிடித்து கொண்டது போல இன்றைக்கு ஆண்டவரை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கவலையோடு கூட இந்த காலை வேளையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? என் தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கவலைப்படுவதனாலே நம்முடைய சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்ட முடியாது. இன்றைக்கு உடைக்காகவும் இன்றைக்கு கவலைப்படுகிறீர்கள். ஆண்டவர் அழகா சொல்கிறார், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதுன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலே அவைகளில் ஒன்றே போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்தி வைத்தால் உங்களை உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அழகாற்று ஒரு வார்த்தை சொல்கிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்கள் எதை சாப்பிட போகிறோம், எதை குடிக்க போகிறோம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் நம்முடையது அல்ல. அதனால் இன்றைக்கு உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் கவலை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். நம்முடைய கவலைகளை மறந்து போய்விடுவோம். கர்த்தர் பார்த்து கொள்வார். அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஆண்டவர் சொன்ன போல மோரியா மலைக்கு அழைத்து சென்று பலி செலுத்தும் போது, பலியிட நேரத்திலே மகன் கேட்கும்போது அவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகள், உங்களை என்னை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். இந்த கர்த்தர் அதுகளை கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவது மட்டுமல்ல, கர்த்தரித்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அது குறை வைக்காத தேவன் நம்முடைய ஆண்டவர். குறைகள் வரலாம், கவலைகள் வரலாம், நாம் கர்த்தர் மேல் வைப்போம். அதே குறைகள் கவலைகள் வரும்போது கர்த்தரத்தில் சொல்லுவோம். குறைகள் வரும்போது அதே நினைக்காதபடி அந்த குறைகள் அப்போதே மறப்போம். கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஜோமனமா ஆண்டவத்துக்கு கேட்போம், ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்களுமே சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்தெடுத்த தேவன், எங்களை அழைத்த தேவன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே இயேசுவே 9வது மாதத்தின் 5ஆம் தேதியிலே நாங்கள் கடந்து வரும்படியான ஒரு கிருபை கொடுத்ததற்காக நாங்களுமே சோத்திரம். இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படுவது உண்டு ஆண்டவரே. அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படுவது உண்டு. பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்ததான கவலை, பிள்ளைகள் படிப்பை குறித்ததான கவலை, எனக்கு வேலை இல்லை என்று ஒரு கவலை, எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று கவலை, இப்படியாக பல விதத்திலே கவலைப்படுகிற பிள்ளைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஆண்டவர் எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைப்பதனாலே, கவலைப்படுவதனாலே எங்கள் சரீரத்தை ஒன்றே கூட்ட முடியாது என்று வேதத்திலே சொல்கிறேன். ஆனால் இந்த கவலைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நாங்கள் வைக்கும்போது அந்த கவலைகளை மாற்றுகிறவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட சொல்லியிருக்கிறீரே. இன்றைக்கு உம்மிடத்தில் எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் வைக்கிறோம் சாமி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் கவலைகளை உம்மிடத்தில் வைக்கிறோம் சாமி. நீங்கள் சுமந்து கொள்கிறவர், எங்களை லகுவாக்கிற தேவன், எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன். அது மாத்திரமே உம்மிடத்தில் சொல்லும் பொழுது அந்த கவலைகளை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் கவலைப்படுவதனாலே எங்களுக்கு ஒன்று கிடையாது, ஆனால் உம்மிடத்தில் சொல்லும் போது அந்த கவலைகளை மாற்றுகிறவரையா. என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அநேக கவலைகள் இருக்கிறது. உம்மிடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், சொல்லுகிறோம், எப்போது நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சாமி. ஒரு நாள் மட்டுமல்ல, 2 நாள் மட்டும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறு வரைக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். அன்றைக்கு அன்னாள் தன்னுடைய கவலைகளை உம்மிடத்தில் சொன்னது நிமித்தமாக அன்னாள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து
அதே போல இன்னைக்கு நாங்களும் படித்து சொல்கிறோம். நீ ஒன்றுக்கு கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் சோத்திருக்கிற ஜெபத்தினால் வேண்டுதனாலும் உங்களுக்கு தெரியப்படுத்த சொல்லியிருக்கிறேன். நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எங்களை கவலைகளை மாற்றுங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கவலைகளை ஆண்டவர் இடத்துல நாங்கள் மறந்து விடுகிறோம். சொல்லிட்டு ஆண்டவரே கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என் நம்பிக்கை தாங்க. அன்றைக்கு ஆபிரகாமுடைய நம்பிக்கை எங்களுக்கு தாங்க. ஆபிரகாமுடைய இருக்கிற நம்பிக்கை தாங்க. ஈசாக்கு இடத்துல இருக்கிற நம்பிக்கை தாங்க. யாக்கோபு இடத்துல, யோசேப்பிடத்தில் காணப்பட்ட அந்த நம்பிக்கை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறதே என்ற நம்பிக்கை எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நடத்துவார். என்னை நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு அறியாத பெரிய காரியத்தை கர்த்தர் நீ செய்வார் என்பது நம்பிக்கை எங்களுக்கு தருவதற்காக சோத்திரம். இந்த மாதத்தில் விசேஷமாக பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போகிறாங்கப்பா. அவர்களுக்கு குறித்த ஒரு பாரம் பெற்று இருக்கலாம். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள நம்பிக்கை கர்த்தர் தாங்க சாமி. ஆசிரியர்களை பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசிரியர்களும் இப்படி கருவி இருக்கட்டும். அந்த பிள்ளைகள் நடத்துக்கொள்ள ஞானத்தை தாங்கப்பா. நல்ல சரீர சுகத்தை கொடுங்கப்பா. நாட்களிலே ஆண்டவர் வேலை இல்லாத பிள்ளைகள் வேலைகளை கொடுங்க. தொழில் செய்கிற பிள்ளைகளை தொழிலை ஆசீர்வதிங்க ராஜா. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அபிரதமான ஆசீர்வாதத்தை நிரப்பி ஆளுகை செய்ய வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டு கொடுதுங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். விசேஷம் நாட்களிலே ஆண்டவர் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், இந்த வாரத்தில் பிறநாள் கொண்ட பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நம்முடைய பாதுகாப்புக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரலோக பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பு தூய ஆவியின் ஐக்கியம் நாம் மனிதரோடு கூட இன்றும் இன்று சதகல்வத்தவராக ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் வராதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.